ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்பிஆர் மீடியாவில் குல்ஃபி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி திக்காக எடுத்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. தாங்க நல்லா திக்காயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாலில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஊற்றுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா போயிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் உட்காந்துக்கும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே பாருங்கள். இவ்வளோ திக்னஸ் வந்துச்சு பாருங்கள். பால் நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன். பால் 1 கப்பு, சர்க்கரை 1/4 கப், தேங்காய் துருவல் கொஞ்சம், ஏலக்காய், பிஸ்தா, பாதாம், முந்திரி, சர்க்கரை இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பால் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கணும். இதை முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காயில் இதிலே போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். தேங்காய் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம் மிக்ஸியில். பால் நல்லா ஆற வச்சுருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை பவுட்ரு பண்ணதை இதில் போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பொடி பண்ண பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் பொடி இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் குல்ஃபி நல்லா வரும். உங்கள்கிட்ட ஐஸ் மோடு இருந்தாக்கா நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. நான் டம்ளரில் தான் ஊற்றி செஞ்சு காட்ட போகிறேன். ஊற்றியாச்சு. பாயிலிங் பேப்பர் டம்ளர் மேலே போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா கேப் இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து சின்னதாக ஓட்டை போட்டு ஐஸ் குச்சி அதில் போட்டு வச்சுருங்க. நேராக வைங்க. இதை எடுத்து ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் குல்ஃபி ரெடியாகும். இப்போ நாங்கள் 8 மணி நேரம் வச்சு எடுத்து ஆச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் நல்லா கட்டியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் தண்ணியில் வச்சிட்டும் எடுக்கலாம், கையால் தேய்ச்சி எடுத்தாலையும் வரும். இங்கே பாருங்கள் குல்ஃபி அழகாக வந்திருக்கு. நீங்களும் குல்ஃபி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.